திமுக அதிமுக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மையா? திருமாவளவன் மனம் திறந்திருக்கிறார். டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டியில பல்வேறு விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. இதை கையில் எடுத்துக்கொண்டு அதை பார்ட்டா கட் பண்ணி அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயங்களை எடுத்து கட் பண்ணி வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, அந்த பேட்டியினுடைய சாராம்சம் என்ன, இதற்கு பிறகு குறிப்பாக அமைச்சரவையில் விசிக பங்கு பெறுமா, 5+2+1 5 சி.வி. சண்முகமணி, 2 காங்கிரஸ், ஒரு விசிக என்பது சாத்தியமா? வாருங்கள் பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு விரிவான பேட்டி கொடுத்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு. அந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார், கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு. இப்போ என்னென்னா, அதில் அவர் பல விஷயங்களை மனம் திறந்திருக்கிறார். அவருக்கு சிஎம் பதவி கொடுக்கப்பட்டதா, எதற்காக தாமதப்படுத்தப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருக்கிறது என்பதெல்லாம் பேசப்பட்டதா, இந்த கேள்விகளுக்கு ஒரு விரிவான பதில். ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு வாரம்ங்கிறது அவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றது, அதற்கு முன்பாக கொஞ்சம் பேக் தள்ளி போனோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாட்கள்னால் ஒரு 10 நாட்களாக இருந்த விஷயங்களுக்கு அவர் போட்டு உடைத்திருக்கிறார். அதில் கேள்வி எப்படி வருதுங்கிறது, நான் முதல்ல ஆரம்பத்தில் எப்படி மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னேன்னா, பெருமளவுக்கு வாக்குகள் திமுக அதிமுகவிடமிருந்து போகும், தொங்கு சட்டசபை வரும். ஆனால் அதில் விஜய் முதலிடத்துக்கு வருவார்னு நான் யூகிக்கலை. சிறுபான்மை மக்களின் வாக்கு அங்கே பெருமளவு போகும், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள். அதே போல் திமுகவினுடைய மொத்த எண்ணிக்கையை வெற்றி பெறக்கூடிய இடங்களில் சரிவு ஏற்படலாம். எனவே ஆட்சிக்கு போதுமான இடங்கள் திமுகவுக்கு கிடைக்காது, திமுக தான் முதலிடம் வருவார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சியாக அமைய வாய்ப்பு இருக்குது என்பது என்னுடைய ஆரம்பகட்ட யூகமாக இருந்தது. அதையும் விவாதமாக மாறுச்சு. ஆனால் இந்த விவாதமாக போனது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை. அது என்னுடைய அசம்ஷன், என்னுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து நான் யூகித்தது. இதற்கு பிறகு தான் தாவேகா கூடுதல் இடங்களை பெற்று அவங்களுக்கு 10-11 குறைவாக இருக்கிற சூழல் உருவாயிடுச்சு. நான் எதிர்பார்த்தது அந்த எண்ணிக்கையில் ஏறத்தாழ திமுக இருக்கும் என்பது அவருடைய யூகமாக இருக்குது. தாவேகாவினுடைய இந்த வளர்ச்சி குறித்து அவர் பேசும் பொழுது, இது வெறும் இப்போ இந்த 5 ஆண்டுகள், அது அவங்க கட்சி ஆரம்பிச்சு 2.25 வருஷம் தான் ஆகுது. இதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அறுவடைன்னு நான் பார்க்கல. தொடர்ந்து இதற்கான களம் என்பது இங்கு பதப்படுத்தப்பட்டது, பண்படுத்தப்பட்டது. அதனுடைய விளைவாக இன்றைக்கி அதை அறுவடை செய்கிற இடத்துல தாவேகா வந்திருக்கு என்பதாகவும் அவர் பதிவு பண்ணுறாரு. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க உருவான காலகட்டம்ங்கிறது, திமுக அதிமுகவை எதிர்த்து உங்களுக்கு 80களுடைய பிற்பகுதி அவங்க களத்துக்கு வரக்கூடியது, அதை ஒரு பார்வையாக வைக்கிறாரு. அதே போல் வைகோ அவர்கள் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நீங்கள் ஒருவரும் எடுத்துக்கலாம். அடுத்த 10 ஆண்டு தொடக்கத்தில் 90களில் வைகோ அவர்கள் பிரிந்து வருகிறார், மதிமுகவை கட்டமைக்கிறார். அதனுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அது பல்வேறு காரணங்களினால் அவர் மேற்கொண்டு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அதற்கடுத்த 10 ஆண்டுகள் வந்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள், ஸோ அவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. 2 பேருக்கும் எதிராக களத்துக்கு வராரு. இதெல்லாம் மாற்று அரசியலுக்கு தொடர்ந்து இந்த தேவையில் அவங்கள ஒரு செக்ஷன் ஆதரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து நீண்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அதற்கு பிறகு எடுத்தால் கமலஹாசன் அவர்களுடைய கட்சி வேணால் அடுத்த 10 ஆண்டுகளில் வச்சுக்கலாம். சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அவங்க அரசியலை நோக்கி நகழ்கிறாங்க. அப்போ அந்த 10 ஆண்டுகள் போது முதல்ல 5 பின்னாடி 5 நீங்கள் வச்சாலும் அவங்க வாங்குகிற ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் என்பது மாற்றத்துக்கானது. தொடர்ந்து இங்கே அதுக்கான தேவை இருந்து வந்தது, அதை பேசக்கூடிய ஆட்களும் இருந்தாங்கங்கிறது தான் காட்டுது. இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய தாவேகா இதை அறுவடை செய்யக்கூடிய இடத்திற்கு வளர்ந்து இருப்பதாக நான் பார்க்கிறேன். அரசியல் களங்கிறது அப்படி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் என்பதாக அவர் பதிவு செய்கிறார். எதிர்காலத்தில் விஜய் அவர்களுடன் உறவு எப்படி இருக்கும், அதுக்கு அர்த்தம் நீங்கள் அமைச்சரவையில் உள்ளே போவீங்களா, திமுக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னும் போது, நாம் எந்த முடிவு எடுத்தாலும் சேர்ந்து முடிவெடுப்போம். அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக இவ்வளவு நாள் பயணித்து வரும் திமுக தலைவர்களிடம் சொல்லலாம்னு நான் காங்கிரஸ் கிட்ட சொன்னேன். ஆனால் காங்கிரஸ் அதை சொல்லாமலே போயிட்டாங்க. இடதுசாரிகளும் நாங்களும் தான் குறைஞ்சபட்சமாக நம்ம போய் சொல்லிட்டு வரலான்னு நான் சொன்னேன். அதை விட முக்கியம், 2 கம்யூனிஸ்டுகளிடமும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைக்க வேண்டும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஏன்னா அவர் முதல் முறையாக வராரு, அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இனிமேல் தான் அவர் கற்றுக்கணும். பாலிசி சார்ந்த விஷயங்களில் ஒருவேளை அவருக்கு தவறான ஆலோசனைகள் கைடன்சஸ் வந்தால் அது இதுவரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த கொள்கையிலிருந்து மாற்றாக போக வாய்ப்பு இருக்குது. எனவே சில விஷயங்களை முன்கூட்டியே நம்ம கொள்கை சார்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொன்னால் அதுக்கும் அவங்க அந்த இதுக்கு போகாமலே கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளிச்சிட்டாங்க என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஓவரால் அந்த என்டையர் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இது இவங்க ஆதரவு அறிவிப்பதற்கு முன்பாக நடந்த அந்த விஷயம் என்னென்னா, இவங்க அறிவிக்கிறதுக்கு முந்தின நாள் இவங்க 3 கட்சிகளும் சிபிஐ, சிபிஎம், விசிக இணைந்து கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏற்றினதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்ட காலத்தில் பலதும் பேசப்படுகிறது. திரும்ப கீழே இறங்கி நாளை நாங்கள் அறிவிப்போம், உரியபடி கூடி அறிவிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திரும்ப அவர்கள் அப்பயே ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கையாண்டார். நாளை மாலை 5 மணிக்கு உயர்நிலை குழு கூட்டம் கூடும்.
என்ன முடிவெடுக்கலாம் என்பதை உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கூடி ஆலோசிப்போம்னு ரொம்ப கான்ஷியஸாக அந்த டைமை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக அவர் அதை ஆரம்பத்துலேயே அதை தெளிவாக தான் அவர் கம்யூனிகேட் பண்ணார். இதற்கு பிறகு அடுத்த நாள் நடக்கிறது. மாலை 4 மணிக்கு சிபிஐ சிபிஎம் முடிவெடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து யோசித்து ஒன்றா தான் முடிவெடுப்போன்னதுனால அவங்க சொல்கிற வரை நாங்கள் காத்திருந்தோம். மாலை 5 மணி அப்படின்னாங்க, அது 6 மணி அப்படின்னு போனதுனால அவங்க சொன்ன பிறகு நாங்கள் ஆரம்பிக்கணும் என்பது தொடங்கியது. இதற்கிடையில் இடதுசாரிகளுடைய மாநில செயலாளர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் சந்தித்த போது ஸ்டாலின் எங்ககிட்ட சொன்னார், இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அவங்க ஆட்சி அமைக்க நம்ம இடையூறு செய்யக்கூடாது, நம்ம ஒற்றுமையாக கூட்டணியாக பயணிப்போம்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க ஆதரவு அப்படின்னு வரும் பொழுது 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களிடம் தனித்தனியாக அழைப்பு வந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குன்னு ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் அங்கே அடிக்கோட விட வேண்டியது, அதிமுக ஆட்சி அமைக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளியிலேருந்து திமுக ஆதரவு அளிக்கலாம், அதுக்கு நீங்கள் ஆதரவு நல்கணும்னு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு அவர் சொல்லலைங்கிறது நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அதுக்கு திரும்ப அவர்கள் இது திமுகவுக்கு பெரிய கேள்விக்குறியாயிடும், உங்கள் எதிர்காலமே சூன்யமாயிடும், நல்ல முயற்சி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இடதுசாரிகளும் அதைத்தான் அன்றைக்கு பகிர்ந்து கொண்டார்கள். இதற்கு பிறகு எந்த பேச்சும் அவங்ககிட்ட இருந்தும் எங்ககிட்ட இருந்தும் இல்லை. 8ஆம் தேதி தனியாக நான் போய் அவரை அன்று மாலை சந்தித்த போது, நீங்கள் தொடர்ந்து தாவேக்காவை நீங்களும் ஆதரிக்கிறதுன்னு முடிவு செஞ்சுருக்கீங்கன்னா அதை செய்யுங்க, ஏன்னா இடதுசாரிகள் அதை தான் செய்கிறாங்கன்னும் போது நீங்கள் தனித்து இங்கே இருக்க வேண்டாம் என்பதை ஸ்டாலின் சொன்னார். இந்த போன பிறகு என்ன சிக்கலாகுதுன்னா, வேறு ஒரு அழைப்பு இருக்கிறது. இது வேறு ஒரு அழைப்பு என்பதாக தான் அவர் பதிவு பண்ணுறாரே தவிர ஸ்டாலின் அவர்கள் அதை ப்ரப்போஸ் பண்ணதாகவோ இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம்ங்கிறது. திருமாவளவன் அவர்களை உங்களை முதலமைச்சராகவும் பொது கேண்டிடேட்டாக போட்டு இபிஎஸ் உள்ளிட்டோர் துணை முதலமைச்சராகவும் அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுகள் எழுந்துள்ளன. ஸோ திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த ப்ரப்போசல் ஏடிஎம்கே தரப்பிலிருந்து மூவ் ஆனது, காமன் கேண்டிடேட் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் வெளியிலேருந்து உங்களை ஆதரிக்கிறோன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல என்று சொல்லி நான் அதை கடந்தும் வந்துட்டேன். வேளச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது 9ஆம் தேதி அறிவிக்கிறேன்னுட்டேன். கட்சியினருடன் ஆலோசனை நடந்தது. அந்த ஆலோசனை குறித்து திரும்ப பேசுவதும் கவனிக்கத்தக்கது. ஏன்னா அது இணைய வழியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், தலைமை கழக அவங்களுடைய மாநில நிர்வாகிகள், ஏன்னா அவங்க தலைமை கழகங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, மாநில நிர்வாகிகள், அவங்களுடைய தலைமை நிலையம் அங்கே மாநில நிர்வாகிகள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணி பல விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. திரும்ப சொல்கிறார், பெருவாரியானவர்கள் விசிக 2 கம்யூனிஸ்டுகளை போல வெளியில் இருந்த ஆதரவு என்று சொல்லாமல் கேபினட்டுக்குள்ளே நம்ம பொறுப்பு ஏற்க வேண்டும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி நகர வேண்டும் என்கிற விஷயம் என்னுடைய நிர்வாகிகளில் பெருவாரியானவர்களுடைய கருத்தாக இருந்தது. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு 2 பொதுச் செயலாளர்கள் உட்பட நான் என்ன பண்ணேன், சரி நீங்கள் எல்லாம் அதை முன் வச்சுருக்கிறீங்க, ஆனால் என்னவானாலும் இறுதி முடிவை என்கிட்ட விடுங்க, நான் யோசித்து உரிய விஷயத்தை சரியான முடிவு எடுக்கிறேன்னு அவங்க எல்லாத்தையும் சொன்னேன். அப்படியாக அந்த உயர்நிலைக்குழு கூட்டம் முடிகிறது. முடிஞ்ச பிறகு 2 பொதுச் செயலாளர்கள் திரு டாக்டர் ரவிக்குமார் மற்றும் திரு சிந்தனை செல்வன் ஆகிய 2 பேரிடமும் அவர் பேசியிருக்கிறார். பேசிவிட்டு அவங்க எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க, நீங்கள் கிளம்பி சென்னை வந்துடுங்க என்று நான் சொல்லி அவங்க வந்துட்டாங்க. அதே நேரத்தில் 2 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெவ்வேறு விஷயங்களுக்காக 2 ஏறத்தாழ ரிசல்ட் தான் 1 வாரம் இருந்துச்சு இல்லை, ஒரு 3 நாள் இங்கேயே இருந்துட்டோன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. டிஸ்கஸ் பண்ண பிறகு முடிவு எடுக்கலாம், ஆதரிக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டோம். அமைச்சரவை ஆட்சியில் பங்கு அந்த விஷயத்தை ஹோல்டு பண்ணுவோன்னுட்டு என்னென்னா ஆளுநர் மாளிகைக்கு அது தெரிவிக்கப்படுகிறது. தெரிவித்த பிறகு ஒரு ஃபார்மெட் அனுப்புகிறாங்க, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கையெழுத்து பண்ணணுன்னு. வாங்கி பார்த்தா அந்த ஃபார்மெட்டுங்கிறது இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் கையெழுத்து போடக்கூடிய ஃபார்மெட்டாக இருக்கிறது. தனித்தனியாக எம்எல்ஏக்கள் அவங்க அசன்ட் கொடுக்கக்கூடிய ஃபார்மெட்டாகவும் இருக்குது. என்னுடைய லெட்டர் காப்பி, அதனுடைய லெட்டரைட் வச்சது அது ரெடி, கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில். இந்த பக்கம் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடணும்னு பார்த்தா வன்னியரசு அவர் திருமாவர்களுடைய தகப்பனார் நினைவிடத்துக்கு போயிட்டு அவருடைய தகப்பனார் நினைவிடத்துக்கு பயணப்பட்டுட்டார் விருதுநகருக்கு. அப்போ அங்கே போயிட்டு அவர் இமீடியட்டாக இல்லை, ஜோதிமணி அவர்களும் கிளம்பி அவர் ஊருக்கு போயிட்டார். அங்கே இவங்க 2 பேரும் திரும்ப வர சொல்கிறதுக்கு இன்னொரு நாள் தாமதமாச்சு. அன்றைக்கு இரவே கிளம்பி வர சொல்லி அடுத்த நாளில் அவங்க அதற்கு பிறகு இந்த கையெழுத்து என்பது தள்ளி போனதற்கான காரணம். அவங்க என்கிட்ட 12:45 சந்திக்கிறாங்க. அமைச்சரவையில் இடம்பெறுவதா வேண்டாமான்னு 2 எம்எல்ஏக்களிடமும் ஆலோசித்தோம். அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், ஆனால் நீங்களே செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அமைச்சரவையில் இடம்பெறணும், அதுக்கு நீங்கள் தான் அங்கே அமைச்சராக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஏறத்தாழ திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னும் பேசினாங்க.
பிறகு விஜயம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்து நீங்கள் விரும்பியது போல் இருக்கலாம் என்றார். ஆலோசனை முடித்து 3 மணிக்கு ஆதவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லி தான் 4 மணிக்கு கடிதம் கொடுத்தோம் என்பதாக அவர் இது பண்ணுறாரு. ஸோ இது கட்சிக்காரர்கள் தரப்புக்கு பிறகு திருச்சி கிழக்கிலிருந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணது. உங்களுக்கு அதுதான் விஷயம் அப்படின்னா செஞ்சுக்கலாம் என்பதாக முதல்வர் விஜய் அவர் சொன்னதாகவும் திருமாவளவனுடைய பேட்டி இருக்குது. இதற்கிடையில் ஆதவ அர்ஜுனா லெட்டரை வாங்கிட்டு செய்தியாளர் சந்திப்புக்கு இறங்கி போகும்போது ஒரு இடத்திலிருந்து அழைப்பு வந்தது. அவர்கள் மீண்டும் சொன்னது, எந்த சோர்ஸும் நான் சொல்ல மாட்டேன்னு திரும்ப அவர்கள் கான்ஷியஸாக மறுக்கிறாரு. அவங்க சொன்னது, நீங்கள் மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்கள், உங்களை சீஃப் மினிஸ்டராக அறிவிக்கணும் அப்படின்னாங்க. இல்லை, நான் ஆதரவு கொடுத்துட்டேன், அப்படியே தொடர்கிறேன் என்பதாக முடித்து நான் கீழே போய் ப்ரெஸ் மீட்டில் ஆதரவு அளித்திருப்பதாக அறிவித்து விட்டேன். கடைசி அறிவிப்பதற்கு முன்பு வரை ஒரு ப்ரப்போசல் இருந்தது, வெவ்வேறு நிலையிலிருந்து தொடர்பு கொண்டார்கள் என்பதை திரும்ப அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்போ பல விஷயங்கள், பல பபிள்கள் உடைந்திருக்கிறது. ஒன்று, திமுக அதிமுக 2 பேர் தரப்பிலும் இந்த ப்ரப்போசலை அவங்களா யோசிக்கலை என்று நாம் தொடக்கத்திலிருந்தே இந்த விஷயம் பூம் ஆகும்போதே சொன்னது. இந்த ப்ரப்போசலை 3வது ஒரு இடத்திலிருந்து தான் நகர்த்தி இருக்கிறது. அதிலும் ரொம்ப குறிப்பாக டெல்லியினுடைய பவர் காரிடார்ஸ் என்பது நம்முடைய செய்திகளிலிருந்து கிடைத்திருப்பது நமக்கு என்னென்னா, காங்கிரஸை ஒருவேளை விஜய் சேர்க்காமல் இருந்திருந்தால் இது மொத்த கேயாஸும் இல்லாமலே போயிருந்திருக்கலாம் என்கிற ஒரு பார்வை இருக்குது. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. காங்கிரஸை சேர்த்ததுனால தான் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த ப்ரப்போசலே கொண்டு வரப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார மையங்களில் புழங்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கும் ஒரு தமிழ் தெரிந்த ஒருவரின் மூலமாக இந்த ப்ரப்போசல் 2 கட்சியினுடைய தலைவர்களுக்கும் கம்யூனிகேட் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு தான் இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த எல்லா விவகாரங்களும். இதை திரும்ப ஏன் இப்போது சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு பிறகு அமைச்சரவையில் இணைவது என்கிற பொறுப்பை அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதற்கு முன்பாக அந்த என்னென்னா, அவங்க ஆரம்பத்தில் முதல் நாளே இதை அறிவிக்க தயங்கியதற்கு ஒரு காரணம், உடனடியாக காங்கிரஸ் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது எந்த அளவுக்கு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தியது. அது திமுக தரப்புக்கும் காயம் என்பதை தாண்டி காங்கிரஸின் மீதான விமர்சனமாக அது மாறியது. அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு விமர்சனம், அப்படியான வசை சொற்கள், அது அரசியல் ரீதியிலான வசை, இது எதுவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். காலம் சூழல் டிமாண்ட் பண்ணும்போது போய் தான் ஆகணும்னு ஒரு சின்ன பீரியடை, கூலிங் பீரியட் அவர் எடுத்தாரோ அரசியல் ரீதியிலாகன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது அவர்களுடைய உரிமை. அவங்க கேட்குறாங்க, கொடுப்பதற்கு அங்கே தயாராக இருக்காங்கன்னா கேட்டு உரிய இலாக்காவை பெற்றுக்கொண்டு உரிய இடத்துல அவங்க போய் அமர்வது என்பது அவர்களுடைய முடிவு. பட் இதை இப்போ பொது வெளியே உள்ளே இருந்து பல விஷயங்கள் வந்திருக்கிறது. இதில் என்ன சிக்கல்னா, எந்த தரப்பு சொன்னாலும், எந்த தரப்பு அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் ஏற்றி சொன்னாலும் அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும்தான் அவர்கள் சொல்வார்கள். எதிர்த்தரப்பு வாயை திறக்காத வரை பல விஷயங்கள் மீதி பாதி ஸ்டோரி தெரியாமல் தான் இருக்குங்கிறது அரசியலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. பார்ப்போம். இவ்வளவுக்கு பிறகு அந்த விசிகாவுக்கு 5+2+1 ப்ரப்போசலில் முதல்வர் விஜய் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார். ஒரு அமைச்சர் பதவி என்பது அதை நோக்கிய பயணம் என்கிற பார்வையும் வைக்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த இன்டர்வியூக்கு பிறகான ரியாக்ஷன்ஸ் அது வந்தால் ஒரு விஷயம் தெளிவாயிடும். முற்றுமுழுதாக தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு முடிவை நோக்கி, தேர்தலுக்கு பிறகாக தேர்தல் கூட்டணியாக முடிவை நோக்கி அதிகாரப்பூர்வமாக நகர்வதைத்தான் இது உணர்த்தி இருக்கிறது. பார்ப்போம் மேற்கொண்டு இவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம்.